ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 225. இயேசு தம் சாவை 3ஆம் முறை முன்னறிவித்தல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 17 முதல் 19 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 32 முதல் 34 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 31 முதல் 34 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு அப்போஸ்தலர்களிடம், பெண்கள் நாம் பேசுவதை கேட்காதபடி சற்று முன்னே வாருங்கள் என்றார். முன்னே சென்றதும் இயேசு அவர்களை பார்த்து, ஒரு சில நாட்களாக நான் உங்களிடம் சொல்ல வேண்டியது ஒன்று உள்ளது. திர்சாவின் நாட்டுப்புறத்தில் நான் உங்களுக்கு வாக்களித்த ஒரு காரியம். ஆனால் நான் பேசுவதை கேட்க நீங்கள் எல்லோருமே இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் பெண்கள் அல்ல. அவர்களுடைய எளிய சமாதானத்தில் அவர்களை நாம் விட்டுவிடுவோம். மார்ஜியம் ஏன் நம்மோடு இருக்க மாட்டான் என்பதை நான் இப்போது சொல்ல போவது உங்களுக்கு விளக்கும். யூதாஸ், இது உன் தாய்க்கும், பிலிப்பு உன் மகள்களுக்கும், கலிலேயாவின் பெத்லகேமில் சிறுமியோடு இருக்கிற பெண் சீடர்களுக்கும் பொருந்தும். சில காரியங்களை தாங்கிக் கொள்வது எல்லோருக்கும் உரிய காரியம் அல்ல. குரு என்ற முறையில் நான் என் சீடர்களுக்கு எது நல்லது, எதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும், எதை தாங்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த துன்ப சோதனையை தாங்கிக் கொள்ள நீங்களும் கூட போதுமான பலம் உள்ளவர்கள் அல்ல. உங்களையும் இதிலிருந்து விலக்குவது உங்களுக்கு ஒரு வரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் என் அலுவலை தொடர்ந்து செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் பலவீனமானவர்களிடம் நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீங்கள் எவ்வளவு பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த பயங்கரத்துக்குரிய பரிசோதனையில் இருந்து நீங்கள் விலக்கப்பட முடியாது. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? 3 ஆண்டுகள் என்னோடு இருந்தபின் நீங்கள் எப்படி நிலைத்திருக்கிறீர்கள்? என்னோடு இருந்தபின் நீங்கள் எப்படி ஆகி இருக்கிறீர்கள் என்பவற்றை பற்றிய ஓர் அளவீட்டை இது உங்களுக்கு தரும். நீங்கள் பன்னிருவராக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் என்னிடம் வந்தீர்கள். எனது போதகத்தில் உத்தமமான காரியத்தை பொறுத்தவரையில் மிகுந்த குறைபாடு உள்ளவர்களாக, முழுமையான குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அதைவிட மேலாக பழைய இஸ்ராயேலின் போதனையில் மற்றவர்களை விட சிறந்ததாக இருக்கிற உங்கள் கல்வி என்னில் நீங்கள் உத்தமதனம் அடைவதற்கு தடையாக இருந்தது. இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் அடைந்திருக்க கூடிய முன்னேற்றத்தை போதுமான அளவில் உங்களில் யாருமே அடையவில்லை. ஒருவன் மட்டுமே அதை அடைந்திருக்கிறான். வேறு சிலர் அதற்கு அருகில் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் தூரத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் மிகவும் பின்னடைந்து இருக்கிறார்கள். மீதமுள்ள சிலர், ஆம், இதை சொல்லித்தான் ஆக வேண்டும், அவர்கள் முன்னேறுவதற்கு பதிலாக பின்னோக்கி சென்றிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் பார்க்காதீர்கள். உங்களில் யார் முதலானவன், யார் கடைசியானவன் என்று கண்டுபிடிக்க முயலாதீர்கள். ஒருவேளை தன்னை முதல்வனாக கருதுபவனும் முதல்வனாக கருதப்படுபவனும் இன்னும் ஆயத்த நிலைக்கு உட்பட வேண்டியவனாகவே இருக்கிறான். தன்னை கடைசியானவன் என்று நினைக்கிறவன் வானத்தில் உள்ள ஒரு நட்சத்திரத்தை போல தன் உத்தமத்தனத்தில் ஜொலிக்க இருக்கிறான். ஆகவே நான் மீண்டும் சொல்கிறேன், தீர்ப்பிடாதீர்கள். நிகழும் காரியங்கள் தங்கள் சாட்சியத்தை கொண்டு தீர்ப்பிடும்.
இப்போதைக்கு உங்களால் புரிந்து கொள்ள இயலாது. ஆனால் விரைவில், மிக விரைவில் இந்த என் வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூர்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள் என்றதும் அந்திரேயா இயேசுவை பார்த்து, எப்பொழுது இந்த வருடம் பாஸ்கா சுத்திகரிப்பு வித்தியாசமானதாக இருக்கும் என்றும் அதை எங்களுக்கு விளக்குவதாகவும் நீர் வாக்களித்தீர். ஆனால் அதை எங்களுக்கு சொல்லவே இல்லை என்றார். இயேசு அந்திரேயாவை பார்த்து, அதை பற்றித்தான் நான் உங்களிடம் பேச விரும்பினேன். ஏனெனில் அந்த வார்த்தைகளும் இந்த வார்த்தைகளும் ஒன்றுதான். ஏனெனில் அவை ஒரே ஒரு கொள்கையில் வேரூன்றி உள்ளன. நாம் இப்போது பாஸ்காவுக்காக எருசலேமுக்கு போகிறோம். மானிட மகனை பற்றி தீர்க்க தரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட எல்லா காரியங்களும் அங்கு நிறைவேறும். உண்மையில் தீர்க்க தரிசிகள் முன்னதாக கண்டது போலவும் எகிப்திலிருந்து எபிரேயர்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது போலவும் பாலை நிலத்தில் மோசே உத்தரவிட்டது போலவும் கடவுளின் செம்மறி புருவையானவர் பலியிடப்பட இருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் இருதயங்களின் கதவு நிலைகள் அடையாளமிடப்பட இருக்கின்றன. பலியிடப்படும் செம்மறி புருவையின் இரத்தத்தை அன்போடு தங்கள் மேல் கொண்டுள்ளவர்களை ஆண்டவருடைய சம்மனசானவர் தாக்காமல் அவர்களை கடந்து செல்வார். இந்த செம்மறி புருவையானவர் விலையேறப் பெற்ற வெண்கல பாம்பை போல நரக பாம்பினால் காயம் பட்டவர்களுக்கு அடையாளமாக இருக்கும்படியாகவும் அதை அன்போடு பார்ப்பவர்களுக்கு இரட்சண்யமாக இருக்கும்படியாகவும் உயர்த்தப்பட போகிறார். மானிட மகன், அதாவது உங்கள் குருவாகிய இயேசு, பிரதான குருக்களிடமும் சட்ட வல்லுநர்களிடமும் மூப்பர்களிடமும் கையளிக்கப்பட போகிறார். அவர்கள் அவருக்கு மரண தீர்வையிட்டு அவர் பரிகசிக்கப்படும்படி புற ஜாதியாரிடம் அவரை கையளிப்பார்கள். அவர் கன்னங்களில் அறையப்பட்டு, அடிக்கப்பட்டு, துப்பப்பட்டு, ஓர் அசுத்த கந்தை துணி போல வீதிகளில் இழுத்துச் செல்லப்படுவார். புறஜாதியார் அவரை கசைகளால் அடித்து முள்ளால் அவருக்கு முடி சூட்டுவார்கள். அதன் பின் எருசலேமில் கூடியிருக்கிற மக்கள் ஒரு கள்ளனின் இடத்தில் அவர் இறப்பதை விரும்பியதால் குற்றவாளிகளுக்கென ஒதுக்கப்பட்ட சிலுவையின் மீது சாகும்படி புறஜாதியார் அவருக்கு தீர்ப்பிடுவார்கள். இவ்வாறு அவர் மரணத்திற்கு உள்ளாக்கப்படுவார். ஆனால் தீர்க்க தரிசன அடையாளங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல 3 நாட்களுக்கு பின் அவர் மீண்டும் உயிர்த்தெழுவார். இதுதான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற சோதனை. உங்கள் ஞான வளர்ச்சியை உங்களுக்கு காண்பிக்க போகிற காரியம். இஸ்ராயேலுக்கு சொந்தமாயிராதவர்களையும் நம் சொந்த மக்களையும் கூட நிந்தித்து வெறுக்கும் அளவுக்கு உத்தமமானவர்களாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன். என் மந்தையின் தெரிந்து கொள்ளப்பட்ட பாகம் மேய்ப்பன் பிடிபட்டவுடன் அச்சத்தால் பீடிக்கப்படும். என் உடல் முழுவதிலும் தங்கள் பற்களை பதிக்க இருக்கிற ஓநாய்கள் உங்களை நோக்கி ஏவப்பட்டது போல நீங்கள் சிதறி ஓடி போவீர்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சிறு காயமும் ஏற்படாது. அந்த காட்டு ஓநாய்களின் அகோர பசியை தீர்க்க நான் மட்டுமே போதுமானவனாய் இருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லும் காரியம் வர இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு முன் எப்போதும் நேரம் இருக்கிற மற்ற சமயங்களைப் போல இது இருக்காது. நேரம் வந்துவிட்டது. நான் என் எதிரிகளிடம் கையளிக்கப்படவும் அனைவருடைய இரட்சண்யத்திற்காக பலியிடப்படவும் போகிறேன். இப்போது மொட்டாக இருக்கும் இந்த மலர் விரிந்து தன் இதழ்களை இழக்கும் முன்
நான் ஏற்கனவே இறந்தவனாக இருப்பேன் என்றதும் தோமையார் இயேசுவை பார்த்து, நாங்கள் உம்மை காப்போம் என்பதால் இது நிகழாது, அல்லது உம்மோடு சேர்ந்து நாங்களும் இறப்போம். அதன் மூலம் உம்முடைய உத்தமதனத்தை நாங்கள் வந்தடைந்து விட்டோம் என்றும் உம்மை நேசிப்பதில் நாங்கள் பூரணமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் காட்டுவோம் என்றார். பர்த்தலோமை இயேசுவை பார்த்து, நீர் கையளிக்கப்படுவீர் என்று சொல்கிறீர், ஆனால் உம் எதிரிகளிடம் யார் உம்மை கையளிக்க முடியும்? அது தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்படவில்லை, அது குறிப்பிடப்படவில்லை. உம் நண்பர்களில் ஒருவன், உம் சீடர்களில் ஒருவன், உம்மை பின் செல்பவர்களில் கடைசியானவனும் கூட உம்மை வெறுப்பவர்களிடம் உம்மை கையளிப்பான் என்றால் அது பயங்கரத்துக்குரியதாக இருக்கும். இல்லை, நீர் பேசியதை ஒரே ஒரு முறையாவது அன்போடு கேட்டுள்ளவன் எவனும் அந்த குற்றத்தை செய்ய முடியாது. அவர்கள் மனிதர்கள், காட்டு மிருகங்களோ பசாசுகளோ இல்லை. இல்லை என் ஆண்டவரே, உம்மை வெறுக்கிறவர்கள் கூட இதை செய்ய முடியாது. அவர்கள் மக்களுக்கு அஞ்சுகிறார்கள். எல்லா மக்களும் உம்மை சுற்றி இருப்பார்கள். அதன் பின் யூதாசிடம், கோவிலில் உமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பதால் என்று சொல்லும் போதே இயேசு பின்னால் வந்து கொண்டிருந்த பெண்கள் பக்கம் சென்றிருந்தார். யூதாஸ் பர்த்தலோமையை பார்த்து, யோவானுக்கு அன்னாசையே தெரியும், நம்மால் என்ன செய்ய முடியும்? அதுதான் நியமிக்கப்பட்டதென்றால் ஒரு மனிதனுடைய வார்த்தை என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். தோமையார் அந்திரேயாவோடு சேர்ந்து ஒரே நேரத்தில், நீர் உண்மையாகவே அப்படி நினைக்கிறீரா என்று கேட்டார்கள். யூதாஸ் அவர்களை பார்த்து, இல்லை, நான் எதுவும் நினைக்கவில்லை, அவை பயனற்ற கைது நடவடிக்கைகளாக இருக்கும். பர்த்தலோமை சொல்வது சரியே, எல்லா மக்களும் இயேசுவை சுற்றி இருப்பார்கள். நாம் சந்திக்கிற மனிதர்களின் நடத்தையை வைத்து நீங்கள் ஏற்கனவே அதை பார்க்கலாம். அது ஓர் வெற்றியாக இருக்கும். அதுதான் நடக்கப் போவது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், அவர் நம்மை சோதித்து பார்க்க விரும்புகிறார் என்றார். ஏற்கனவே இயேசு தம் தாயாருக்கும் தம் சகோதரர்களின் தாயாருக்கும் நடுவில் பின்னால் வந்து கொண்டிருந்ததால் அனைவரும் மௌனமானார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 225, இயேசு தம் சாவை 3ஆம் முறை முன்னறிவித்தல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.